வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்யும் ஜனாதிபதி அனுரகுமார. அரச தாதியர் சங்கத்தினர் 1 மணி நேர போராட்டம். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்குமாறு கோரி தீவக கடற்றொழில் அமைப்பு மகஜர் கையளிப்பு. நாடாளுமன்றில் பிமல் ஹக்கீம் இடையில் கடும் வாக்குவாதம். ගරු සභාපතිතුමනි මාව සම්බන්ධ මම මගේ නම කියලා මගේ තනතුර කියලා විවේචනය කරනවා නම් මම අද පාර්ලිමේන්තුවේ කියනවා ගියවර ආරක්ෂක අමාත්‍යාංශයේ கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை நடைமுறைக்கு வரும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். அரசாங்கம் மின்சார கட்டணங்களை உயர்த்த காரணங்களை தேடுகின்றது. சம்பிக்கரணவக்க தொடர்ந்து சாரதிகள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. அதிகரித்துள்ள தீங்கு விளைவிக்கும் பேச்சுக்கள். ஐநா வெளியிட்டுள்ள தகவல். செப்டம்பரில் இலங்கைக்கு காத்திருக்கும் ஆபத்து. கடும் எச்சரிக்கை விடுத்த ரணில். உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களுக்கு 25% வட்டாரங்கள் குறித்து ஒதுக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி கோரிக்கை. அந்த வகையிலே நாடாளுமன்றம் பாராளுமன்றங்களுக்கு அதிகளவான பெண்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுகின்றார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜனாதிபதி முன்னுதாரணமான தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளதாகவும் அதற்கேற்ப அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் அந்த முன்னுதாரணத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகாரிகளும் மேலும் கீழும் உதாரணம் காட்டுவதாக அவர் குறிப்பிடுகிறார். இதேவேளை நாட்டின் பாதுகாப்பிற்காக ஆயுத படைகளை அழைப்பதற்கான விசேட உத்தரவொன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 அத்தியாயம் 40 கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தில் தன்னிச்சையாக கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாக இன்று 1 மணித்தியாலம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி எதிர்ப்பினை முன்னெடுத்ததை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுல சிங்கம் பானு மகேந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இன்று நாடளாவிய ரீதியில் எங்களோட சங்கம் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஓடி ரேட் பிஹெச் மற்றும் டே ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் எமது பதவி உயர்வு கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையில் தாதியர்கள் மிகவும் வேலைப்பளு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கான இவ்வாறு இழக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது போதனா வைத்தியசாலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்து வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் 1 மணி நேர பணி பகிஷ்கரிப்பிலும் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அரசே தாதியர்களுக்கு பட்ஜெட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொடு, 24 மணி நேரம் 365 நாட்கள் வேலை செய்தவர்களுக்கு குறைத்து ஏன் போன்ற பதாகைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்பாக 1 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் குறித்த போராட்டத்தால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை மூதூர் தள வைத்தியசாலையின் தாதி உத்தியோகத்தர்கள் இன்று வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது தமது கோரிக்கை அடங்கிய சுலோகங்களை ஏந்தியிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது 12 மணி தொடக்கம் 1 மணி வரை சுமார் 1 மணித்தியாலங்கள் இடம்பெற்றது. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி யாழ் நகரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தீவக கடற்றொழில் அமைப்பு முன்னெடுத்த இந்த போராட்டத்தில் தீவக கடற்றொழில் அமைப்புகளான மண்டைதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு, எழுவைதீவு, வேலணை, புங்குடுதீவு உள்ளிட்ட கடற்றொழில் அமைப்புகள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ் பண்ணையில் உள்ள கடல்வள நீரியல் திணைக்களம் முன்பாக ஆரம்பமான போராட்டம் இந்திய துணை தூதரகத்திற்கு சென்று அங்கிருந்து வடமாகாண ஆளுநர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கடற்றொழிலாளர்களினால் நீரியல் வளத்துறை அலுவலகம், இந்திய துணை தூதரகம் மற்றும் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் மகஜர் கையளித்தனர். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் ஹக்கீம் மற்றும் அவைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க ஆகியோர் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற அலுவல் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்த போதிலும் தாம் அலுவல் குழுவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார். அலுவல் குழு கூட்டம் நடைபெறும் அறைக்குள் தம்மை வரவிடாமல் பிமல் ரத்நாயக்க தடுத்ததாகவும் ஹக்கீம் குற்றம் சுமத்தினார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த பிமல் ரத்நாயக்க ஹக்கீமின் அறிக்கையை ஹன்சார்ட்டில் இருந்து நீக்குமாறு கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. පැහැදිලි විවේචනයක් කරා. ගරු සභාපතිතුමනි මාව සම්බන්ධ මම මගේ නම කියලා මගේ තනතුර කියලා විවේචනයක් කරනවා නම් මම අද පාර්ලිමේන්තුවේ කියනවා ගියවර ආරක්ෂක අමාත්‍යාංශයේ இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதேவேளை தற்போதைய அரசாங்கமானது கடந்த கால அரசாங்கங்களின் கொள்கைகளையே தான் பின்பற்றி வருகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியலமைப்பு விடயத்திலே எதுவும் இடம்பெறவில்லை. அதேவேளை நீங்கள் சுயாதீன நிறுவனங்கள் மீது அழுத்தங்களை கொடுத்துள்ளீர்கள் எனவும் தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் புதிய ஆண்டின் 2 மாதங்களில் 17 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளின் வளர்ந்து வரும் செல்வாக்கு பொதுமக்களின் அச்சங்களை அதிகரித்துள்ளது. மேலும் நீதி புறம்பான கொலைகள் தொடர்வதுடன் சில கொலைகள் குற்றவியல் ஆதாரங்களை அளிக்கும் முயற்சிகளாக இருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வன்முறை குற்றங்களுக்கு எதிராக உரிய நடைமுறைகள் குறித்து அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் காவலில் உள்ள சந்தேக நபர்களை கையாள்வதற்கான போலீசாரின் நெறிமுறைகளை அமல்படுத்துவது குறித்து சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். போலீசாரின் சுற்றறிக்கைகள் மற்றும் சட்ட நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர், குற்றவியல் வலையமைப்புகளின் அதிகரிப்பு குறித்த அதிகாரிகள் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். போலீஸ் தலைவர் மற்றும் போலீஸ் ஆணைக்குழுவிற்கும் இடையே ஏற்படக்கூடிய மோதலை விசாரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசு மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரசு மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், உங்கள் நகரத்திற்கான மருந்தகம் திட்டத்தின் கீழ் இவ்வாறு அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் உங்கள் நகரத்தில் ஒரு மருந்தகம் திட்டம் அவசர திட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது. இது துரிதப்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் மற்றும் மருந்தகங்கள் இல்லாத மாவட்டங்கள்
உட்பட பிற மாகாணங்களில் அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கான அவசர திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 தசாப்தங்களாக நாடு முழுவதும் 64 அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கு அரச மருந்தக கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் இந்த அரச மருந்தகங்கள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள தரமான மற்றும் தொடர்ச்சியான சேவையை வழங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். நீதிமன்றத்தினுள்ள துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கனிவுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் சிறைச்சாலைகளில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தொலைபேசி தொடர்பு தடுப்பு சாதனங்களின் நவீனமயமாக்கலும் சேர்க்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் ஏற்கனவே ஞாமர்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டடங்களின் தன்மை காரணமாக தொலைபேசி இணைப்புகளை முழுமையாக முடக்க முடியவில்லை என சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது பொருத்தப்பட்டுள்ள ஞாமர்களின் குறைபாடுகள் காரணமாக சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் தொலைபேசி இணைப்புகள் மூலம் வெளி தரப்பினருடன் உறவுகளை வளர்த்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தங்கியிருந்து கைதிகள் போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் குற்றச் செயல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஞாமர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளை சீரமைக்குமாறு சிறைச்சாலை திணைக்களத்திற்கும் பாதுகாப்பு அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கு காரணங்களை தேடி வருவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அமைப்பின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நாட்டில் மழை பெய்வது குறைந்துவிடும் எனவும் அதை காரணம் காட்டி மின் கட்டணங்களை உயர்த்த முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி அதிகளவான நீர் மின் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மின் உற்பத்தியை முகாமைத்துவம் செய்ய தவறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நீர்மின் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திகளை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாறாக செலவு கூடிய மின்சார உற்பத்தி முறைமைகளுக்கு கூடுதல் முன்னுரிமை அளித்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே மின்சார கட்டணங்கள் அதிகரித்தாலோ அல்லது மின்வெட்டு முன்னெடுக்கப்பட்டாலோ அதற்கான பொறுப்பினை அரசாங்கமும் துறைசார் அமைச்சருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். இலவசமாக கிடைக்கும் மின்சார உற்பத்தி பயன்பாட்டை குறைத்து மக்கள் மீது கட்டண சுமையை திணிக்க அரசாங்கம் முயல்கின்றது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் சாரதிகளுக்கு அநீதி நேர்ந்தால் சில தொடருந்து பாதைகளின் சேவைகளில் இருந்து விலகிக் கொள்ளப் போவதாக குறித்த சங்கம் எச்சரித்துள்ளது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் மீனக்கயா தொடர்ந்து அண்மையில் கல்லோயா பிரதேசத்தில் காட்டு யானைகள் மீது மோதியதில் 5 யானைகள் பலியாகியிருந்தன. இதனை அடுத்து குறித்த தொடர்ந்து சாரதிக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தொடர்ந்து லோகோமோட்டிவ் பொறியியலாளர் சங்கம் அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் ஒரு சில தொடர்ந்து பாதைகளின் சேவைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாக எச்சரித்துள்ளது. குறிப்பாக காட்டு யானைகள் கூடுதலாக உலவும் மகவ கல்லோயா திருகோணமலை வரையான தொடர்ந்து பாதைகளில் தாம் சேவையில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் யானைகள் மோதலை தடுக்க விஞ்ஞானபூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து சாரதிகளை மட்டும் பழி சொல்வது ஏற்புடையதல்ல என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2024 நவம்பரில் தேங்கு விளைவிக்கும் பேச்சுக்கள் 113% அதிகரித்துள்ளதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தீங்கு விளைவிக்கும் பேச்சு குறித்து அதன் சமீபத்திய அறிக்கையை வெளியிட்டுள்ள இலங்கையில் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் 2024 செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன மற்றும் அல்லது மத சிறுபான்மையினரை குறிவைத்து வெறுப்பு பேச்சுகள் 8 மடங்கால் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது. 2024 ஆண்டில் பாலின அடிப்படையிலான தீங்கு விளைவிக்கும் பேச்சில் 159% அதிகரிப்பும் பெண்களை குறிவைத்து 45% தீங்கு விளைவிக்கும் பேச்சுக்களும் பதிவாகியுள்ளன. இருப்பினும் 2024 ஆண்டில் முதல் 8 மாதங்களில் ஒட்டுமொத்தமாக தீங்கு விளைவிக்கும் பேச்சில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் தரவுகளின்படி இலங்கையில் கடந்த ஆண்டு இணையத்தில் 51% தீங்கு விளைவிக்கும் பேச்சு பெண்களையும் 24% சிறுபான்மையினரையும் குறிவைத்தது. அத்துடன் கிறிஸ்தவ எதிர்ப்பு, முஸ்லிம் எதிர்ப்பு மற்றும் இந்து எதிர்ப்பு உணர்வுகள் பெண்களை குறிப்பாக பொது விழாக்களில் ஈடுபடுபவர்களை அல்லது பொதுவில் பேசுபவர்களை குறிவைக்கும் தீங்கு விளைவிக்கும் பேச்சுக்களும் தொடர்கின்றன என்றும் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.
ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் உக்ரைனையும் இலங்கையையும் வித்தியாசமாக நடத்துவதன் மூலம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகிறது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே தற்போதைய அரசாங்கமும் மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் இலங்கை தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இலங்கை அரசாங்கமும் பிற பங்குதாரர்களும் இந்த விடயத்தை இப்போதே தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விக்ரமசிங்க தனது அலுவலகத்தில் தம்மை சந்தித்த இளைஞர்கள் குழுவிடம் கூறியுள்ளார். இலங்கையில் வடக்கில் விடுதலை புலிகள் மற்றும் தெற்கில் ஜேவிபி சண்டையிட்ட நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. இலங்கை சரியான நேரத்தில் தேர்தல்களை நடத்தியது. 2024 தேர்தல்கள் நடத்தப்பட்டன. தற்போது ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியில் உள்ளது. ஜேவிபி தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அவர்களை தேர்தல் மூலம் ஒரு ஜனநாயக அமைப்புக்குள் கொண்டுவர முடிந்தது. இருப்பினும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் இரட்டை கொள்கைகளை பின்பற்றுகிறது. அது இலங்கையை வித்தியாசமாக நடத்துகிறது என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா பொலனறுவை காலி மாத்தரை களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்ற மாகாண சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்றங்களில் 25% வட்டாரங்கள் குறித்து ஒதுக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி கோரிக்கை முன்வைத்துள்ளது. நாடாளுமன்றம் மாகாண சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்றங்களில் 25% வட்டாரங்கள் குறித்து ஒதுக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி கோரிக்கை முன்வைத்துள்ளது. இது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் சுசிகலா அருள்தாஸ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் அரசியலில் பயணிக்க வேண்டும், பெண்களின் பங்களிப்பு அரசியலில் முக்கியமானது என பலரும் குரல் கொடுத்து வரும் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. அந்த வகையிலே நாடாளுமன்றம் பாராளுமன்றங்களுக்கு அதிகளவான பெண்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் ஆரம்ப கட்டமாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெண்களுக்கு முக்கியமான ஒன்று. அவ்வாறான தேர்தல்களிலே முகம் கொடுக்கும் பெண்கள் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.